Jesus. Hallelujah. Glory, glory. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Father. Hallelujah. 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 நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நன்மைகளை செய்கிறவர் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவரே, மேன்மையானவரே, மகிமையானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா, உம்முடைய தயவு பெரியதாண்டவரே. அதிசயமானவரே ஸ்தோத்திரம், அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன்னிக்கிறதில் தயபெருத்தவரே, கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. உங்க கிருபை பெரியதாண்டவரே, உங்க இரக்கம் பெரியதப்பா. நீர் உண்மை உள்ளவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 இயேசுவே, இயேசுவே, நீ நல்லவர். சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு எனக்கு நல்லவராய். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே
ஹalleluya இயேசுவே. கைகளை உயர்த்தி உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, ஓ ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு செய்த நன்மைகள் இயேசுவே. ஓ செய்த நன்மைகள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. ஆமென் glory இயேசுவே. நீ நல்லவரே, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவர், ரொம்ப நல்லவரா. உடர மாமா கலர் மாமா சே மாமரோ எனக்கு நல்லவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி எப்படி நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென் செய்த நன்மைகள் இயேசுவே, செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆமென். ஓ எடுத்துக்கொண்டு பாதத்தை எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நான் நன்றி செய்த நன்மைகள் இயேசுவே. ஹalleluya ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்ய. உடகமரே சந்தனரே ரிமம கலரோ ரிமம் ரத்தனமரோ சத்தனலரா ஓ இயேசுவே. ஆமென். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக ஆமென் எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய். ஹalleluya எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய். ஹalleluya கைகளை அசைத்து ஹalleluya ஹalleluya glory
Baba. Jesus. ஆரம்பம் முதலே தேவ பிரசனம் இந்த இடத்தை மூடுகிறது. ஹalleluya. Jesus. Glory. Hallelujah. Hallelujah. We bless your holy name, Father. நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. ஹalleluya. Hallelujah. Glory Jesus. Hallelujah. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஓ ஹalleluya. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீ உண்மை உள்ளவர், நீ மாறாதவர். இந்த கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர், கிருபையாய் நிற்க வைக்கிறீர். நாங்கள் எவ்வளவு வேணும் பாத்திரவான்கள் அல்ல, உங்க கிருபையப்பா. நன்றி. இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கும், பரிசுத்தப்படுத்தும். உமக்கு உகந்த ஆராதனை, பாடல்கள், ஜெபங்கள், துதிகள் ஏறெடுக்க கிருபை தார். வார்த்தை மூலமாய் இடைபடும் இந்த நாளிலே இந்த ஈவினிங் வர்ஷிப் மிகுந்த ஆசீர்வாதமாய் உமக்கு மகிமையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாரும், எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாரும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல பிரசனத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி செய்யும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று 24வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 24. சங்கீதம் 24 சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya. அவரை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். உண்மையில யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் தெரியுமா? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆடை. ஆமாம். அப்போ இப்படி ஒவ்வொன்றிலையும் தகுதியை வச்சு பார்த்தா எல்லாத்துலேயும் நம்ம ரிஜெக்டட் ரிஜெக்டட் ரிஜெக்டட். ஆனா அப்படிப்பட்டவர்கள் நிற்கிற இடத்துல
தேவன் கிருபையாய் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருப்பது உண்மையிலே நமக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா. அவரை போற்றுவது, அவரை புகழுவது, அவரை பாடுவது, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பாடுங்க. பெற்ற தாயும் என் தந்தையும், வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தேன் பரிசுத்த பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேப்புகளும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ, ஆமென். பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஹல்லேலூயா. நீங்க போதும்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா. ஹல்லேலூயா. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே.
நம் இயேசு வாக்கு மாறாதவர். சந்தோஷமாய் சொல்லுவோம், ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே. ஹல்லேலூயா. எந்த சிருஷ்டிகரே, எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. ஆமென். இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை. Glory, hallelujah. ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே. இந்த நாருயிரே இயேசுவே, எந்த அன்புள்ள, எந்த அன்புள்ள உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு. ஹல்லேலூயா. ஒரே சத்தமாய் ஆனந்தம் ஆனந்தமே, இயேசுவே இந்த நாருயிர். ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே, ஆமென் இயேசுவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆமென் இயேசுவே. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இந்த நாருயிரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு தந்தவர். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? இயேசு என் துணையாயிருக்கிறார். எந்த நாளும் என் பாதையிலே இயேசு என் கூடவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே, என் நாளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூட. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அவரோடு இருக்கும்படிக்கு, எப்பவுமே எங்க போனாலும் கூடவே இருக்கும்படிக்கு சில சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுவார், நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன். நீங்க எல்லாம் என்னை விட்டு போனா நான் தனியா இருப்பேன்னு நினைக்காதீங்க, நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை, பிதா அவருக்கு பருகும்படி கொடுத்த பாத்திரம் ரொம்ப கடினமா இருந்தும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், இந்த ஒரு நம்பிக்கை போதும். ஹல்லேலூயா. யாபேஸ் அதுதான் செபித்தான். யாபேஸ் பிறக்கும் போதே அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லிதான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார் அவனுடைய தாயார். இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கேட்கிறான், நீங்க என் கூட இருந்து, உடைய கரம் என்னோடு இருந்து இதை மட்டும் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அந்த யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று. இந்த ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த ஒரு காரியத்தை அதிகம் விரும்புங்கள். என்ன தெரியுமா? என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணை. இந்த பாடலை சேர்ந்து விசுவாசத்தோடு
பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே, என்னாலுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு. என்னாலுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு. என் ஜீவித யாத்திரையில் ஆழியின் ஓளங்கள் சாரமில்லா, அக்னியின் சூடினால் கேதமில்லா. ஆழியின் ஓளங்கள் சாரமில்லா, அக்னியின் சூடினால் கேதமில்லா. ஆஸ்வாசதாயகன் இயேசுநாதன் ஆശ്രയമായി എൻ്റെ മുൻപിലുണ്ട്. ആശ്വാസദായകൻ യേശുനാഥൻ ആശ്രയമായി എൻ്റെ മുൻപിലുണ്ട്. എൻ ജീവിതയാത്ര കൈകളെ ഉയർത്തി എൻ യേശു എൻ തുണയേ, എന്നാളുമേ എൻ പാതയിൽ എൻ ആത്മനായകൻ കൂടെയുണ്ട്. എന്നാളുമേ യെസ് എൻ ആത്മനായകൻ കൂടെയുണ്ട്. എൻ ജീവിത യാത്രയിൽ നീതിயின் കൈകളാൽ താങ്ങിടുന്നു. നീതിമാനായി എന്നെ മാറ്റിടുന്നു. നീതിயின் കൈകളാൽ താങ്ങിടുന്നു. നീതിമാനായി എന്നെ മാറ്റിടുന്നു. കൂരിരുൾ താഴ്വരയെത്തിടുമ്പോൾ കൂടെയിരുന്നു നടത്തിടുന്നു. കൂരിരുൾ താഴ്വരയെത്തിടുമ്പോൾ കൂടെയിരുന്നു നടത്തിടുന്നു. എൻ ജീവിത എൻ യേശു എൻ തുണയേ, എൻ യേശു എൻ തുണയേ, എന്നാളുമേ എൻ ആത്മനായകൻ കൂടെയുണ്ട്. எப்போதும் என் பாதையில் என் ஆத்மநேசர் என்னோடு உண்டு. அவர் தனியே விட மாட்டார், அவர் தவிக்க விட மாட்டார். ஆமென். என் ஜீவித பாரங்கள் என் மீது ஏறிடும்போல் സാരമില്ലെന്നവർ ചൊല്ലിടുന്നു. ഭാരങ്ങൾ എൻ മീതെ ഏറിടുമ്പോൾ സാരമില്ലെന്നവർ ചൊല്ലിടുന്നു. പാരിടത്തിൽ ഞാൻ അനാഥനല്ല, പാരിന്റെ നായകൻ സ്വന്തമല്ലോ. പാരിടത്തിൽ ഞാൻ അനാഥനല്ല, പാരിന്റെ നായകൻ സ്വന്തമല്ലോ. എൻ ജീവിത എൻ യേശു എൻ തുണയേ, എൻ യേശു എൻ തുണയേ, എന്നാളുമേ എൻ ആത്മനായകൻ കൂടെയുണ്ട്. എന്നാളുമേ എൻ ആത്മനായകൻ കൂടെയുണ്ട്. എൻ ഒരു വിഷയം കൂടെ. ഭാരങ്ങൾ എൻ മീതെ ஏறிடும்போது அவர் சொல்ல போட்டுட்டா விடுற, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன்.
பாரங்கள் என் மீதே ஏறிடும்போது சாரமில்லென்னவன் சொல்லிடும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? பாரிடத்தில் ஞானநாதனல்லா, பாரின்ற நாயகன் சொந்தமல்லோ. பாரிடத்தில் ஞானநாதனல்லா. ஹல்லேலூயா. என் ஜீவித என் இயேசு என் துணை, என் இயேசு என் துணையே. என் நாளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு. என் நாளுமே என் ആത്മനായകൻ കൂടെയുണ്ട്. എൻ ജീവിത കൈകളെ ഉയർത്തി ഒന്നെന്റെ ആശ, ഒന്നെന്റെ ആശ നിൻ സന്നിധാനം ചേർന്നെന്നും പാടുവാൻ. உங்க கூட சேர்ந்து பாடணும் ஆண்டவரே. உங்க சமூகத்துல வந்து எஸ் ஓ சேர்ந்தென்னும் பாடுவான் இன்பகானம். மன்னவனின் முகம் காண்பதினா மன்னிதில் ஆசையாய் காத்திடுவோம். மன்னவனின் முகம், உங்க முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு. ஹல்லேலூயா. என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே. என் நாளுமே என் ஆத்மநாயகன் கூடையுண்டு. என் நாளுமே என் ஆத்மநாயகன். என் நாளுமே என் நாளுமே என் ஆத்மநேசர் என்னோடு, என் ஆத்மநேசர் என்னோடு, என் ஆத்மநேசர் என்னோடு உண்டு. என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு. என் ஜீவித யாத்திரையில். ஹல்லேலூயா. பாரங்கள் என் மீதே ஏறிடும்போது நம்ம மேல வெயிட் ஏற 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 கர்த்தர் கூடவே வந்திருப்பார். ஆமென். அதாவது யாக்கோபை கர்த்தர் சந்திக்கும் போது மேல இருக்கிறார், அவன் கீழே இருக்கிறான். ஆனா யாபோக்காற்றின் கரையில் சந்திக்கும் போது பக்கத்துல, ஏன் தெரியுமா? யாக்கோபு இருந்த சிச்சுவேஷன். வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி அழுது கெஞ்சினான் அப்படின்ட்டு இருக்கு. அவ்வளோ வெயிட். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு ஏசா அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். 20 வருஷம் ஏசாக்கு தப்பிச்சு 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 அப்படி இப்படின்னு வந்தாச்சு. நாளைக்கு ஏசாவை ஃபேஸ் பண்ற டே. நாளைக்கு அந்த நாளைய நினைச்சா இன்னைக்கு 20 வருஷம் ஏசா தூரம், யாக்கோபு தூரம். இப்ப 2 பேரும் சில காரியங்கள் வந்து நமக்கும் அந்த காரியத்துக்கு தூரமா இருக்கும். அப்படி நெருங்கி வரும் தெரியுமா? நெருங்கி வரும்போது ஐயோ நாளைக்கு அந்த டே, நாளைக்கு அந்த டே, நாளைக்கா டியூ கட்டணும், நாளைக்கா நாளைக்கா. ஆமே, அந்த நாளை நாளை நினைச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு சிங்கிளா இருந்தார். இப்ப அப்படி கிடையாது. அவனுடைய குடும்பம், பிள்ளைங்க, அவன் சம்பாத்தியம் எல்லாமே. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் பக்கத்திலேயே வந்து யாக்கோப்ட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? என்னை விடுனா பாரு. யாக்கோபு பிடிச்சிட்டான். ஆமே. ஆண்டவர் சில நேரத்துல விடு போறேன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? நீ என்னை விடாதேன்னு சொல்றதுக்குதான். ஒரு ஆள் போகணும்னு நினைச்சா சொல்லாமலே
போயிடுவாங்க. ஐயோ, அவங்க பார்த்தா நம்மளை விட மாட்டாங்க. சில கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே யாரையாவது பார்த்து மேலே வாங்க, மேலே போனால் என்னை விட மாட்டாங்க, நான் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் வரேன். இப்படி எத்தனை கல்யாண வீட்டு என்னை பார்த்தா ஆண்டவர் முகத்தை காட்டி என்னை விடுறா, நான் போறேன்டா. அவர் அப்புறம் போகிறவர் போல, அவர் அப்புறம் போகணும்னா ஏன் இவங்க கிட்ட வரணும்? அவர் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர் அப்புறம் போகிறவர் போல அப்புறம் போகணும்னா இவங்க கிட்ட எதுக்கு வரணும்? வராமலே போயிருக்கலாமே. அதுவும் அவங்களும் சத்தம் போட்டது விரட்டும்படிதான் சத்தம் போட்டாங்க. எப்படி சத்தம் போட்டாங்க? ஆவேசம், ஐயோ பேய் ஆவி இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. இப்படியா சொல்ற, நான் வரேனா பாரு, அப்படி போயிருக்கலாம். அவர் போகல. நம்மை விட்டு போவது அவருக்கு பிரியமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருக்கிறார். என் இயேசு என் துணைன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, என் ஜீவித என் இயேசு என் துணையே, என்னாலுமே என் ஆத்மநாயகன். என் ஆத்தும நேசன் சொல்ற ஆண்டவரை பார்த்து, ஏன்னா இந்த ஆத்துமாவை நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும், புரிந்து கொள்ளுங்கள், இதுக்குள்ள அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே, அடைக்கலமே என்னை காப்பவரே, அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. என் ஆத்துமா என் ஆத்துமா உம்மை நம்பி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது எஸ் க்ளோரி. என் ஆத்துமா அப்பா நான் நம்புவது, எக்காலத்திலும் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் ஓ என் இதயத்தை அசைவர விட மாட்டேன், அசைவர விட மாட்டேன், என்னை அசைவர விட. ஆமென். கிருபையும் மகிமையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. பாடுங்க. சமயத்துக்கு ஏற்ற சகாயர் அவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அசைவுற அசைவுற விடம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படாதபடிக்கு எஸ் லார்ட் அசைவுற. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. சொல்லுங்க, கண்மலையே கண்மலையே ஓ என் பலனே, என்னை மீட்டவரே,
ஆமென். அசைவுற அலைவு படும் போது அவ்வளவுதான் முடிஞ்சது நினைப்போம். கர்த்தர் விட மாட்டா. ஆமென். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது ஓ என் ஆத்துமா, என் ஆத்துமா நான் நம்புவது. அல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் அப்பா வர்ஷிப் பண்ணுங்க. ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி அப்படியே நீங்கள் ஆண்டவர் அப்படிங்கிற நிலைமைக்கு வாங்க. கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களால கூடும்பா, இதெல்லாம் மாற்ற உங்களால முடியும்பா, இந்த சூழ்நிலையை மாற்ற உங்களால முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் glory ஷெலமகரா அட்டனரா. அதின் காலத்தில் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் கூறுக. எஸ் லார்ட். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. நம் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அடுத்த நாள் ஏசாவை சந்திக்க யாக்கோபு செல்லுகிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யாக்கோபு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட இழக்கல. இதுதான் உண்மை. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. அவன் எதை நினைச்சு ரொம்ப அழுதான் தெரியுமா? எல்லாவற்றையும் நான் இழக்க போகிறேன். யாக்கோபு சொல்லும் ஒரு வார்த்தையை கேளுங்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல ஏசா வருகிறான் என்ற செய்தியை கேட்டதும் 32:6 ஏசாவினிடத்தில் போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொன்னதும் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இதுவரை ஏசா வரல, இதுவரை ஏசா தேடல, விட்டுட்டான். சில பிரச்சனை கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆயிரணும். அது சால்வ் ஆகலைன்னா அது எப்ப வேணாலும் எழும்பி வரும். எனவேதான் கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வரும்போது எகிப்தியருடைய பிரச்சனையை கம்ப்ளீட்டா தீர்த்து விட்டு தான் இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வருகிறார். சில இடத்துல ஆண்டவரே அப்பா பிரச்சனை நமக்கு டெம்பரரி ரிலீஃபுக்காக நம்ம துடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற விடுதலை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே, கைகளை உயர்த்தி சொல், டெம்பரரி ரிலீஃப் இல்லப்பா, ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை. இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு மெய்யான விடுதலை. டெம்பரரி ரிலீஃப் இன்னைக்கு எப்படி சமாளிப்பேன், இன்னைக்கு எப்படி சமாளிப்பேன்? ஆமென். இப்ப ஏசா 400 பேரோடு கூட வருகிறான் என்று செய்தி வந்தது. 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து
ஏன் அந்த ரெண்டு பகுதியை பிரித்து என்று சொல்றான்னா 8வது வசனத்தை பாருங்கள். ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள, அதாவது இது போனாலும் பரவாயில்ல, இதாவது மிச்சம் இருக்குமா. எந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார்னா இழக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். எல்லாத்தையும் இழக்கிறதுக்கும் மனசு இல்லை, ஆனா சிலதை இழந்துதான் ஆகணும். ஏன்னா ஏசா பக்கத்துல வந்தாச்சு. இந்த வார்த்தையை பேசவே நினைக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் இழந்து விட வேண்டியதுதான். இழக்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டார். ஒரு பகுதி முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ளட்டும் அப்படி சொல்லிவிட்டு யாக்கோபு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்த பிறகு அவர் சொல்லும் ஒரு வார்த்தையை கேளுங்க. 11வது வசனத்துல, என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அப்படிங்கிறார். எதில் தான் அகப்பட போறதாய் நினைக்கிறானோ அதற்கு என்னை தப்புவியும். அதை தெளிவா எடுத்து சொல்லுகிறான். எந்த காரியம் உங்களை அகப்படுத்துகிறது, எந்த டிராப்ல நீங்க அகப்படுறது போல ஃபீல் பண்றீங்க, அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. இதற்கு என்னை தப்புவியும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களை முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவரே, அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று என்கிட்ட நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஏசா இப்படி செய்ய வராம்பா, நீங்க என்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறீங்களப்பா. அவன் பயப்படும் நேரத்தில் கூட அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிச்சுதான் நமக்கு, நம்ம பிடிக்கிறதுக்கான கிரிப்பு தாங்க வேர்ட் ஆஃப் காட். ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு பிடிப்பு வேணும்ல, பிடிப்பு இல்லாம நிக்க முடியாது. எதை பிடிச்சு நிற்போம்? ஒரு மேரேஜ் வீட்டுக்கு நம்ம போறதுக்கு ரீசன் என்ன? ஒரு பிடிப்பு போல நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு கார்டு. எனக்கு கார்டு இருக்கு, நான் வரேன். நீ பையன், நீங்க பையன் வீடா பொண்ணு வீடா, ரெண்டு வீடு இல்லைன்னு அந்த இடத்துல என்ன சொல்லி நிற்போம்? ஒன்னும் சொல்லி நிக்க முடியாது. ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும்ல. அவன் இவ்வளவு நான் பயந்து இருக்கிறேன். அப்ப என்ன நம்பிக்கையில இவ்வளவு பயந்து இருக்கிற, எல்லாம் அவுட்டுன்னு நினைக்கிற, என்ன நம்பிக்கையில யாக்கோபு ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன்னு என்கிட்ட சொன்னீங்களேப்பா, என்கிட்ட சொன்னீங்களே ஆண்டவரே. இப்படிதான் அவன் புறப்பட்டு போகிறான். வெகுமானம் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். ஆமென். இப்படி போய்தான் யாபோ காட்டுக்கரையில் உட்கார்ந்து அழுறான், கெஞ்சுறான். ஒரு புறம் நாம் பயப்படும் காரியம், இன்னொரு புறம் கர்த்தர் நம்மை நம்ப வைத்த காரியம். கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்க வல்லவர். அடுத்த நாள் எல்லாம் அவன் என்ன சொல்ற தெரியுமா? ஒரு பகுதி போனாலும் இன்னொன்றாவது தப்பித்து கொள்ளட்டும். அதனால அந்த ரெண்டா பிரித்து டிஸ்டன்ஸ் விட்டு அனுப்புறாரு. அதுலயும் பாருங்க, வேலைக்காரங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ல அனுப்பிட்டு லேயாள ஃப்ரெண்ட்ல அனுப்பி ராகேல பின்னாடி போனா லேயாள் போட்டு அப்படி போட்டு நினைக்கிறவங்களாம் போக மாட்டாங்க. ராகேல் தான் பாதியில போறாங்க. அவன் நம்ம கணக்கு கிடையாது. அதனால சிலர் நம்மள போட்டோன்னு தள்ளினாலும் கவலைப்படாதீங்க. அவன் லேயாள ஃப்ரெண்ட்ல விட்டு அனுப்பியாச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கூட, நல்ல கைகளை சட்டி, நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும். அதாவது ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. ஏசா ஒரு ஆளுல 400 பேரோடு கூட வந்த பிறகு யாக்கோபிடத்தில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கூட இழக்கவில்லை. யாக்கோப்
யாக்கோபே கொடுத்ததுக்கு அப்புறமும் ஏசா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமென். யாக்கோபு கொடுக்கிறார், வெகுமானமாக கொடுக்கிறார். ஏசா வேண்டவே வேண்டான்ட்டான். வேண்டாம் ஏசாவா வேண்டான்ட்டான். ஏசா யார்? கூழுக்காக கொடுத்தவன். கூழுக்காக பத்திரத்தையே கொடுத்துட்டான். அப்படிப்பட்டவன், ஒரு கூளை கூட விட்டு வைக்காதவன். இப்ப மொத்தமா யாக்கோபு இதை எடுத்துக்கோண்ணா, இதை எடுத்துக்கணும். வேண்டாம் 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 வேண்டாம்ப்பா வேண்டாம், உனக்கு நான் வேற ஏதாவது தரணுமான்னு ஏசா கேட்டுட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. தேவ சமூகம் எல்லா ஒரே நாளில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி. அப்போ யாக்கோபு என்ன மைண்ட்ல செட் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தார் தெரியுமா? ஒரு பகுதி போனாலும் மற்ற பகுதி. நார்மலா நம்ம மைண்ட் ஒரு காரியத்துல போய் சீட் ஆயிரும். இப்படிதான், இது இப்படிதான். அது கிடையாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும். அதனாலதான் என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே. இப்ப நம்ம ஒரு சில நிமிடங்கள் செபிக்க போறோம். முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுங்க, இல்லைன்னா அப்படியே உக்காந்து. இதே போல சில பகுதிகள் எங்களை விட்டு நஷ்டப்படுகிறது, கைவிட்டு போகுது. அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருப்பீங்கன்னா கர்த்தரை நோக்கி ஒரே வார்த்தை யாக்கோபு செபிக்கிறான். நீங்க எப்படி சொன்னீங்களேப்பா, ஆண்டவர் நம்ப பண்ணின வசனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் போய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன விருப்பத்தை நீங்க அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ரெண்டு வார்த்தையே சொல்லுங்க. ஒன்று, நீங்க எதுக்கு பயந்து இருக்கிறீங்க? எதுக்கு ரொம்ப பயந்து இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க நிறைய இருக்கிறீங்க, உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப பயந்து இருக்கிறீங்களா? ஆமென். அதை சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இன்னொன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல நிறைய. யாக்கோபு கிட்ட 20 வருடத்துக்கு முன்பாக சொன்ன வார்த்தைய யாக்கோபு இப்போ, ஆண்டவரை இப்படி சொன்னீங்களேப்பா, இப்படி என்கிட்ட சொன்னீங்களேப்பா. காரணம், இந்த சர்மன் நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நினைக்கல, கொஞ்சம் கூட நினைக்கல. நான் பரிசுத்த ஆவியானவர் இதை தொடர்ந்து பேச வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை யாரோ ஒருவருக்கா இருக்கலாம், அல்லது ஆன்லைன்ல பாக்குற யாருக்காவது இருக்கலாம், தெரியவில்லை. ஆமென். 20 வருஷம் தள்ளி இருந்த பிரச்சனை கிட்ட நெருங்கி 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 இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல அப்படிங்கறது யோசித்தா யாக்கோபுக்கு எப்படிங்க அழாம இருக்க முடியும்? இன்னைக்கு எனக்கு இருக்கிறது நாளைக்கு எனக்கு இல்ல அப்படின்னு நினைச்சாலே யாக்கோபு தனித்திருந்தான். அவன் போய் தனித்திருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றையும் இழக்க விடவில்லை. ஆமென். ஒன்றையும் இழக்க விடவில்லை. அவன் இழந்து போவோம் நினைச்சு ஆகார் பிள்ளைய ஒரு மரத்துக்கு கீழே விட்டுட்டு அவ போய் தனித்திருந்தாள். ஏன்னா நாளைக்கு இல்ல, கர்த்தர் விடலையே. ஆகாருக்கே ஒரு ஊற்றை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார் என்றால், யாக்கோபு என்று பெயர் பெற்ற யாக்கோபின் தேவனை தன் தேவனாய் கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, அன்பு சகோதரா சகோதரி, நீ இப்பொழுது உன் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காத. இது உனக்கான ஜெப நேரம் என்பதை புரிந்து நீ கர்த்தரிடத்திலே கண்ணீரை ஊற்று, உன் இருதயத்தை ஊற்று. ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வார்த்தை வரல, எனக்கு கண்ணீர் மட்டும் தான் வருதா? நீங்க தான் சரியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த கண்ணீரை, இந்த பாயில விழுகிற கண்ணீர் அவர் பாதத்தில் விழுகிறது, அவர் துருத்தியில விழுகிறது. எதற்கு பயந்து இருக்கிறீர்கள்? அத ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஏசாவுக்கு பயந்து இருக்கிறீங்களா?
ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இந்த காரியத்தை குறித்து ரொம்ப பயமா இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆமே, நான் பண்ண ஒரு காரியத்தினால இன்னைக்கு இது பெரிய பிரச்சனை என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. என் ஆண்டவரை நீர் காப்பாற்றுவீராக. தேவனே, நீங்க என்னை விட்டு போயிராதீங்க, நீங்க என்ன தொடுங்க. இந்த சூழ்நிலையை ஒரே இரவுல மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. ஆமே. இன்னைக்கு வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கண்ணீர் எந்த இடத்துல இருந்து கண்ணீர் வடித்தீர்களோ அதே இடத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இதை சாட்சியாய், கர்த்தர் இதை சாட்சியாய் மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். ஜீசஸ், ஜீசஸ். எதை நினைத்து நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வா. ஆமே. கர்த்தர் உனக்கு வார்த்தையை தந்து நம்ப பண்ணினது உண்டானால் நீ ஆகாரின் சந்ததி அல்ல, நீ ஆபிரகாமின் சந்ததி என்பதை புரிந்து கொள். அப்பா, தகப்பனே, தகப்பனே, ஆண்டவரே, ஒரு பகுதி இழந்தாலும் இன்னொரு பகுதி இருக்கட்டுமே. ஜீசஸ், கர்த்தர் விடவில்லை, கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை நல்லவர், கிருபை உள்ளவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தர் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான், எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். தாவீதின் தேவன், தாவீது கருளின் நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் நமக்கு ஏற்படுத்துகிறவர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நீ. ஆமென். எத்தனை பேரோடு கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறார்? எத்தனை பேருக்கு வார்த்தை தந்திருக்கிறார்? அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு அந்த வார்த்தையை மட்டும் இப்ப பேசுங்க. இப்படி சொன்னீங்களேப்பா, இவ்வளவு மட்டும் சொல்லி இப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே. இனி நீ அலைந்து கொண்டிருப்பதில்லை என்று சொன்னீங்களே, உன் துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொன்னீங்களே, இனி நீ அழுது கொண்டிராயின்னு சொன்னீங்களே. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும்னு சொன்னீங்களே. நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என படுவீர்கள் என்று சொன்னீரே அப்பா. முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்னு சொன்னீங்களே. இனி உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்களே. நீ ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னீரே. பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. சொன்னீங்களேப்பா, சொன்னீங்களே. எஸ், அநேகர் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த கண்ணீர் எல்லாம் நீரூட்டாய் மாற்றி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைய யாக்கோபு அவன் வச்சு ஜெபம் பண்ணுவானா? அப்பா கிட்ட கேளுங்க. நம் தேவன் நல்லவர். இப்படி சொன்னீங்களேப்பா, அந்த ஒரு பிடியில தான் நாங்க நிக்கிறோம், அந்த ஒரு பிடியில தான் நிக்கிறோம். தகப்பனே இறங்குவீராக. இயேசுவே, இயேசுவே, கிருபையின் தேவன் நீர் அல்லவா, இரக்கத்தின் தேவன் நீர் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. உடரம கலர ஹண்டர பாபா கரம ஷேமமலரோ தனரே ரிமமரதனரே. உன் கண்ணீருக்கு பலன் தருவார், உன் வேண்டுதலை கேட்டிடுவார். உன்னை வெறுமையாய் விடமாட்டார், உன் வேதனையை நீக்கிடுவார். உன் கண்ணீருக்கு கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், வேண்டுதலை கேட்கிறவரே. என்னை வெறுமையாய் விடமாட்டார், என் வேதனையை. 20 வருஷ பிரச்சனையை ஒரே ராத்திரியில தீர்த்துட்டான். ஒரு பொழுது விடிந்த போது அது உண்மையிலே உங்களுக்கான விடியல், அது யாக்கோபுக்கான விடியல். யாக்கோபே, நீ நாளைக்கு உன் சூரியன் அஸ்தமிக்கும் நினைக்கிற பாத்தியா? நாளைக்கு தான் கர்த்தர் உனக்கான விடியலை வைத்திருக்கிறார். நீ இருப்பது அவர் சமூகம், நீ விழுந்து கிடப்பது அவர் பாதம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எஸ், என் கண்ணீருக்கு பலன் தருவார், கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். உன்னை கண்டு அழைத்திருக்கிறார், அவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசி. இந்த 20 ஆண்டு உன்னை காத்தார் அல்லவா யாக்கோபே, விட்டுருவாரா? ஓ, ஆண்டுகள் தோறும் இந்த ஏசா பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்து இந்த 20 ஆண்டுகள் உன்னை கர்த்தர் பாதுகாத்தாரு. விட்டு விடுவாரோ, விட்டு விடுவாரோ? அதை கொஞ்சம் நினைச்சு பாரு. எண்ணிப்பார், 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 நீ என்றும். ஆமென். காப்பா, உன்னை காப்பா, இதுவரை காத்தவர் காப்பார், இன்னும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்தி. Sharamama koro charanama antanare le mamro. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை க்ளோரே, என்னை கை என்ன நிந்தை நேரிடினோ, ஓ உமக்காக, உமக்காக உமது பலன் நீந்திடுமே.
Shagabama Shantana Mama Udarala Gamamaro Umaga Umade Balanindidume Shekaralaria Tanaraha Umay Ukamai no Kipate Umay கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க. அப்பாவோட நெருங்கி 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 இன்னும் கனெக்ட் ஆகாதவங்க கனெக்ட் ஆயிருங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் ஆத்தும நேசர் உலாவி கொண்டிருக்கிறார். ஓரா மாமாஷ பரலோக பார்வை உன் மேலதான் இருக்கிறது. ஓ தமது முக பிரகாசம் தமது அப்பா எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுவீராக, பிரகாசிக்க பண்ணுவீராக. இவர்களுக்கெல்லாம் நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே ஓ பரலோகத்தின் தேவன் இருக்கிறார் என்பதை அறியும்படி உமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க. சத்துரு Shemratana makalaro shatanare Jesus satu glory mama lakadare atanara mama சந்தனலகரே அந்தனலரே என்னை தேற்றிடும் அடையாளம், என்னை தேற்றிடும் அடையாளம் இன்னைக்கு காட்டுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு நிச்சயத்தோடு இங்க இருந்து வெறுமையா போக கூடாது. ஒரு நிச்சயத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு ஏசாவை என்னால ஃபேஸ் பண்ண முடியும். நாளைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், நாளைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், நாளைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த நம்பிக்கையோடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்வார்களாக, புறப்பட்டு செல்வார்களாக, புறப்பட்டு செல்வார்களாக. உன்னை கர்த்தர் ஃபேஸ் பண்ண வைப்பா. நாளைக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். Jesus, 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 Jesus. கர்த்தர் ஃபேஸ் பண்ண வைக்கிறார்னா புரிஞ்சுக்கோ, பிரச்சனை சால்வ் ஆகும். Jesus, Jesus. Shakara mama kara, hantanala mama tara. Gloria masela mama kara. Jesus. Glory. 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 Jesus. 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 வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், யார் எடுக்க வேண்டாம், அப்படி பிரேயர்ல இருங்க. ஆதியாகமம் 32 29வது வசனத்துல அங்கே அவனை ஆசீர்வதித்தான். அங்கே எங்க எங்க இருந்து கெஞ்சினானோ அங்க. அப்ப நான் நம்புறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறான். அங்கே அங்கே எந்த இடத்துல இருந்து அழுதானோ, எந்த இடத்துல இருந்து கெஞ்சினானோ, எந்த இடத்துல இருந்து கதறினானோ அங்கே அங்கே அவனை ரெண்டு கைகளை முடிந்தா உயர்த்து.
அங்கே அவனை. யாக்கோபே நீ இந்த சைடு வா, நீ ஸ்டேஜுக்கு வா, அப்படிலாம் இல்ல, அங்கே எந்த இடத்துல அங்கே. கமான். அநேக வாலிபர்கள் உங்க அப்படி விட்டு கொடுக்கறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்கே நீங்க சர்ச்சில் பால்கனியில இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு உள்ளவே, நீ இருக்கிற இடத்துல இருந்து இப்ப உடைஞ்சிட்டு இருக்கிற அங்கே, அங்கே அவனை, அங்கே அவனை, அங்கே அவனை. அங்கே அவனை அப்படி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சில உள்ளங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த மீட்டிங்கை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது நார்மல் சாட்டர்டே வர்ஷிப் அல்ல. இன்னைக்கு தேவன் சில காரியங்களுக்கு ஒரு தீர்வை தர போகிறார். Shamakala koro Santana Rama Kadara Hantanare Rimamratanara. அங்கே அங்கே நீ எதை ஃபேஸ் பண்ண பயந்தியோ 20 வருஷமா, நாளைக்கு நீ எதை ஃபேஸ் பண்ண போற. நாளைக்கு சால்வாக போகுது. ஏசா பிரச்சனை இதோட முடிந்தது. ஜீசஸ், Jesus, orala makaro hantare, hallelujah, hallelujah. நீரடை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட. அங்கே அங்கே அவனை அது அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்து அழுதுட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத அப்பா பக்கத்தில் நிற்கிறார். சகோதரா உன் பக்கத்தில் அவர் நிற்கிறார். சகோதரி உன் பக்கத்தில். பிள்ளை பிள்ளை இருக்கும் இடத்தில், பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை கேட்டேன். அங்க வந்துட்டார். பிள்ளை இருக்கும் இடத்தில் 7 மடங்கு அக்கினி சூளையில் அங்க வந்துட்டார். அங்க வந்து பத்மு தீவுல அங்க வந்துட்டார். கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் அங்க வந்துட்டார். கல்லறைக்குள்ளே குடியிருந்த அந்த வாலிபனை மீட்க அங்கதான் வந்தா. நீ எந்த இடத்திலிருந்து உடைந்து கொண்டிருக்கிறாயோ அங்கே அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை விட்டு விடுவாரோ, உன்னை தள்ளி விடுவாரோ? சகமமலரோ சேரமம்லோதனரியா ரீம்ராத்தனமம்ரோ ஓரலகடரியாத்தன. Jesus mighty, Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Father. பிரசன்னத்துக்காக என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. என்ன தோளின் மேல சுமப்பத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே. என்ன கொஞ்சுவத கெஞ்சுவத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே. உம்ம
உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை. தகப்பனே, அம்மான்னு உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மா. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஆமென். உம்மை அப்பா, ஜீசஸ், உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை. ஒரு அமர்ஷத்தனகட ஹண்டனே மம்ரோத்தனம் ரேமமா கமமலதனரோ சந்தனரி மம்ரா ஹண்டனரா லகடரே ஷேரே மாமா கரோ ஹந்தனல ரியதனரா ஓரிலமா கதனோ ஹண்டரே லவா ஷேரே ரீகரா ஹண்டரா மலமோ ஷேரே மமோ தோடோ ஹண்டனலரே ஹந்தரலரே ஓரலரா. யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவே. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். இந்த அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. அங்கே அவனை எந்த இடத்துல, அந்த இடத்துல தூதர்கள் ஏறல இறங்கல, அங்கே அவனை. நம்ம எந்த சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து அழுறோமோ அங்கே என் ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் இருக்க கவலையே. பத்ம தீவுல யோவானுக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் கவலைகளை கர்த்தர் தீர்ப்பார், கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். இன்று தேவ சமூகத்திலே வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. இன்று வடித்த கண்ணீர் அது சாதாரணமா எண்ணப்படாது. தேவ பிரசன்னத்திலே அழ வேண்டும் என்று வரவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களை நொறுங்கி அழ வைத்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு. நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் என்னே. ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போய்விட்டது. கொண்டு வந்த செய்தி எதுவும் நான் எடுக்கவில்லை. ஆனால் இதே செய்தி, இந்த பேசப்பட்ட வார்த்தையோடு கூட ஒரு வார்த்தையை கூட சொல்லி மாலை வேளையில கர்த்தர் வார்த்தையை காண்பித்து தந்தா. சரி, அதை இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி அதை மாற்றி வைத்து விட்டு, ஆனால் ஆவியானவர் இல்லை, அதை இன்னைக்கு பேசுவதற்காக தான் காண்பித்திருக்கிறார். ஓசியா 12வது அதிகாரம், ஓசியா 12வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3:4 அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை
பிடித்தான். தன் பலத்தினாலே தேவனோட போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பலத்தில். 4வது வசனம், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். எப்படி போராடி மேற்கொண்டானா? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அதாவது தன் பலத்தால ஒன்று முடியலன்னு வரும்போதுதான் ஒரு மனுஷன் அழுவான். அழுது கெஞ்சினான். வேதம் சொல்லுகிறது, ஆமென். பெத்தேலிலே அவர், இந்த வேர்டை தான் இன்னைக்கு ஆவியானவர் அப்படி ஒரு ஃபிளாஷ் மாதிரி காட்டி கொடுத்தார். சரி, அதை அடுத்த ஃப்ரைடே பேசலாம் அல்லது இன்னொரு நாள் பேசலாம் என்று மாற்றி வைத்து விட்டேன். இந்த வேர்டை கவனிங்க. அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் அவர் அவனை கண்டு சந்தித்து, அடுத்து என்ன எழுதியிருக்கணும்? அதுல அவனோடு பேசினார்னு எழுதியிருக்கணும். பைபிள் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நம்மோடு. இன்னைக்கு இந்த வேர்டு என்ன அப்படியே போட்டு, ஆண்டவரே அவனை கண்டு சந்தித்து அவனோடு பேசின, அப்படிதான் எழுதியிருக்கணும் அந்த இடத்துல. சரி, தமிழ்ல தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கு. என்ன அதுன்னு அர்த்தம்? யாக்கோபு ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். ரொம்ப நேசிக்கிறவன் இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான் தெரியுமா? அழுது கெஞ்சிற நிலைமையில. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குல அன்னைக்கு யாக்கோபு போனதுனால இன்னைக்கு இது நம்மோடு பேசிட்டு இருக்குல்ல. இது போல நம்முடைய இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாளைக்கு அநேகருக்கு ஆறுதலாய் பேசப்படும். பேசப்படும். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மோடு பேசினார். நம்மோடு பேச யாக்கோப அளவிட்டார். இப்படி பார்க்க ஆரம்பிங்க. என் கண்ணீர் பேசும். அப்படியே ஒரு விசை கண்களை மூடி இந்த வலது கரத்தை உயர்த்தி இந்த வேர்டை அப்படியே அப்படியே ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, பிரகடனம் பண்ணுங்க. என் கண்ணீர் பேசும். என் கண்ணீர் அநேகரை உயிர்ப்பிக்கும். என் கண்ணீர் அநேகரோடு பேசும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சும்மா இருக்கிறவங்க சும்மா இருந்துக்கோங்க. இந்த வார்த்தை சிலருக்கான ரேமா, தீர்க்க தரிசன வார்த்தை. என் கண்ணீர் பேசும். என் கண்ணீர் அவ்விடத்திலிருந்து, அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலிருந்து நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் அழுதா. அன்னாளின் கண்ணீரின் பலன் தான் யாரு? சாமுவேல். அந்த சாமுவேல் மூலம் கர்த்தர் பட்டணத்துக்கே பேசினார். சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் ஒன்று கூட தான் முதல் பெயர்சபா மற்றும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்று எல்லாமே. எஸ், அந்த உண்மையில சாமுவேல் பேசுறாரான்னு பார்த்தா ரூட் எங்கன்னு பார்த்தா அன்னாளுடைய கண்ணீர். அந்த கண்ணீர் எப்படி வந்த கண்ணீர் தெரியுமா? மனம் கசந்து. அவன் எந்த அளவுக்கு பெயின். நம்ம வாயில கசப்பு பட்டாலே எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் மாறுது இல்ல? அப்ப மனசுல கசப்பு வந்துன்னா துடிப்போம்ல, இருந்து துடிப்போம். மனம் கசந்து அழுதா. அந்த கண்ணீர் பேசினது. பேசினது சாதாரண பேச்சு இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்விடத்திலும் யாக்கோபு நம்மோடு பேசினான் என்றல்ல, அவர் பேசினார். அவனை கண்டு சந்தித்து நம்மோடு. ஏன் ஆண்டவரை நேசிக்கிறவங்க லைஃப்ல இப்படி எல்லாம் செய்றீங்க? இயேசுவை பிதா நொறுக்க சித்தமானார். ஆமென். அவர் அல்லவா நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு சத்தமிட்டு அழுதாராம். பைபிள்ல இருக்கு. ஓன்னு சத்தம் போட்டு அழுதார். ஆமென். உங்கள் கண்ணீர் பேசும்.
படிக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுறது நமக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை கண்ணீர் பேச போகுது. ஆமென். சொல்லுங்க, என் கண்ணீர் பேசும். சத்தமா சொல்லுங்க, என் கண்ணீர் பேசும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவ்விடத்திலும் அவர் அவனை கண்டு சந்தித்து நம்மோடே பேசினார். வார்த்தையை அப்படியே உள்ள வாங்கிடணும். என் கண்ணீர்லாம் நாளைக்கு பேச போகுது. என் தலைமுறையோடு பேச போகிறது. எதை பேச போகுது? கர்த்தருடைய வார்த்தையை. நம்ம பேசி கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த யாக்கோபின் கண்ணீர், அந்த யாக்கோபின் சூழ்நிலை இன்னைக்கு எத்தனை பேருக்கு பலனா இருந்துச்சு? அது கர்த்தருடைய வார்த்தை அதுல இருக்கிறது. தேவன் நம்மை அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஆமென். என் கண்ணீர் பேசும். ஹல்லேலூயா. என் கண்ணீர் பேசும். ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பேசினது. ஆபேலின் ரத்தம் பேசினது. யாக்கோபின் கண்ணீர் பேசுகிறது. அன்னாளின் கண்ணீர். சாமுவேல்ட்ட எல்லாரும் வராங்க. ஏன்னா வேர்டு இருக்கு, ரேமா இருக்கு, வார்த்தை இருக்கிறது. இதுக்கு பின்னாக என்ன இருக்கிறதுன்னா மனம் கசந்து அழுது. எனவே ஆண்டவர் சமூகத்தில் அழ கிடைக்கிற தருணம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க நிறைய. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் எப்படி போகிறான் தெரியுமா? அழுது கொண்டே. 100 சங்கீதம் 126 சங்கீதம் 5-6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட, கண்ணீரோட விதைக்கிறவர்கள். கண்ணீர்ல, இந்த கண்ணீர்ல தான் நம்ம வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு ஜெபம் பண்ணணும். ஆமென். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க, தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட. இங்க இன்னைக்கு அழுதுட்டு நான் போறேன், திரும்ப வரும்போது கம்பீரத்தோட ஆமீன் சொல்றவங்க மட்டும் கம்பீரத்தோட இதே இடத்துக்கு நான் வருவேன். நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ அளந்தெடுத்து அனுகிரகமேகுന്ന. நான் இங்கே ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். என் கண்ணீர் பேசும். இந்த கண்ணீர் அநேகரோடு பேச போகிறது. இந்த கண்ணீர் அநேகரோடு பேச போகிறது. முடிந்த அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் ஊத்தி. இப்போ நம்ம நிறைய விண்ணப்பம் பண்ணியாச்சு, அழுதாச்சு. இப்ப நல்ல தேங்க் பண்ண போறோம் ஆண்டவருக்கு. இந்த சூழ்நிலைக்காக நன்றி. இந்த பாதைக்கு நல்ல மானம் திறந்து தேங்க் பண்றவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கேயும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட நின்றணும். ஜெபம் துதி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம கான்சென்ட்ரேஷன் மாறவே கூடாது. ஆமென். அப்படியே தேங்க் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷன்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு வரீங்க, தேங்க் பண்ண, அப்படியே தேங்க், நன்றி மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அதை நினைக்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த காரியத்தை நினைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா. இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம்.
இப்ப நல்ல தேங்க் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தீமையை நன்மையை மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. என் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. இந்த அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூவ வச்சிங்க, ஆனா கம்பீரத்தோடு அரித்து கொண்டு திரும்பி வர வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க என்ன வச்சிருக்கிற இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், இந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாளைக்கு அநேகரோடு பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாளைக்கு அநேகரை தேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி அப்பா. சில இடத்துல எங்களை விட்டு கொடுத்தது போல இருந்துச்சு, ஆனா அது விட்டு விடுவதற்கு அல்ல, எங்களை இன்னும் ஏறி வர பண்ணுவதற்கு, இன்னும் உயர்த்துவதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாபான் வருகிறான், ஏசா வருகிறான். இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது. ஸ்தோத்திரம். அங்கே அவனை கண்டு சந்தித்து நம்மோட பேசினார், நம்மோட பேசினார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு தான் நான் இருந்தேன், ஆனா என் வாழ்க்கை மூலமா நீங்க அநேகரோடு பேச போறீங்க. அநேகரோடு நம்புறவங்க தேவனை ஆர்ப்பரியுங்கள், நம்புகிறவர்கள் ஆர்ப்பரியுங்கள். ஹalleluya. ஷகமம்ரோ. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கண்ணீர் பேச போகிறது? இப்ப நம்ம ஆர்ப்பரிப்போடு ஒரு பாடலை பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென், ஆமென். அந்த கம்பீரத்தோடு நாம் இந்த அள்ளி தூவும் விதையை கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறோம். இந்த நம்பிக்கையோடு ஆர்ப்பரிப்போடு தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. எல்லாரும் கைகளை தட்டி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. பாடுங்கள். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். உங்கள் கண்ணீர் பேச போகிறது. எஸ், சொல்லுங்க. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த? ஆமென். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு இயேசு ராஜா. வாசல்களே, வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். அப்பா வருகிறார், ராஜா வருகிறார். ஆமென். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும், உள்ளே. சத்தமாய் ஆர்ப்பரி சபையே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா, மகிமையின். ஓ, தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். ராஜா வரு
நடத்துகிறார். அப்படியே சொல்லுவோம், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? glory ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை எஸ் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர். ஒரே சத்தமாய் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். ஆமென். நன்றி அப்பா. வானத்திலோ வானத்திலோ glory வானத்திலோ கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் ஹalleluya வானத்திலோ ஓ ஹalleluya கர்த்தாவே தேவர்களில் ஆமென் வானத்திலோ. கடைசியா சேர்ந்து சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். ஹalleluya பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே. திட நம்பிக்கை திட நம்பிக்கை. முன் சென்றாரே சென்றாரே. என்னை நடத்தினார் என்னை நடத்தினார். இன்னும் நடத்துவார்னு சொல்லுங்க. இன்னும் நடத்துவார். ஓ இன்னும் நடத்துவார் இன்னும் நடத்துவார். ஓ அவர் நல்லவர். ஓ அவர் கிருபை 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 என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் 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 ஹalleluya. நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே. Yes Lord Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபையாய் எங்களை உடைய மறைவில் உடைய செட்டை நிழலிலே கோட்டை சேர்த்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்தீர். வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டீர். எஸ் லார்ட். எங்கள் கண்ணீர் அநேகரோடு பேச போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்திலே யாக்கோபு அழுது கெஞ்சினான், அந்த இடத்துல நீர் அவனை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்டீரப்பா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். சாட்சியோடு திரும்ப கொண்டு வார ஒவ்வொருவர மேல உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆளுகை செய்யும் மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.